கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வசித்து வருபவர் நசீர் அகமது. இவர் வனசரகத்தில் வனக்காவலராக பணியாற்றி வருகிறார். தனது உறவினரை பார்க்க மனைவியுடன் சென்ற நிலையில் நேற்று திங்கட்கிழமை நள்ளிரவு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவில் இருந்த பூட்டு உடைக்கப்பட்டு இருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்த பொழுது தனி அறையில் இருந்த 3 பீரோக்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்து ரூபாய் 5,50,000 மதிப்புள்ள 9 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் விரைந்து வந்த போலீசார் வீட்டை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாங்கள் மச்சான் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிருந்தோம். 22ஆம் தேதி காலையில் போயிருந்தோம். போயிட்டு 24ஆம் தேதி நைட்டு மணி 11:30 மணி இருக்கும். நானும் எங்கள் வீட்டில் 2 பேரும் வந்தோம். வந்து பார்க்கும்போது மெயின் கேட்டு வந்து பூட்டி தான் இருந்தது, வெளிக்கேட்டு கேட்டு. அந்த வெளிக்கேட்டு பூட்டி திறந்துட்டு உள்ளே வந்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட்டு கேட்டு வந்து திறந்துருந்தது. உள்ளே என்னடா திறந்துருந்தது அப்படின்னு சொல்லிட்டுனாங்க. உள்ளே வந்து பார்த்தாக்கா மெயின் கதவும் உடஞ்சி திறந்துருந்தது. உடனே உள்ளே வந்து பார்த்தது லைட் எல்லாம் போட்டு பார்த்தாக்கா தோட்ட கதவும் திறந்துருந்தது. இந்த ரூமுக்கு பார்த்தாக்கா பூரா நகை பணம் இதெல்லாம் பூரா ஒன்றுமே இல்லைங்க சார். இந்த ரூமில் வந்து பார்த்தோம்னாக்கா அதுவும் அதே போல் வந்து பூராமே வெளியே எடுத்து எல்லாம் வெளியே எடுத்து போட்டு எல்லாம் இது பண்ணி போயிருக்காங்க. அது யாருன்னு தெரியும். போலீஸ் வந்தாங்க. உடனே பார்த்துட்டு உடனே வந்து 100க்கு அடித்தேன். நான் 100க்கு அடித்த உடனே கள்ளக்குறிச்சி கண்ட்ரோல் ரூம் அது. அவங்க வந்து உடனே வந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துருப்பாங்க. வந்து நாங்களும் இன்னும் காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மருமகனும் பைக் எடுத்துகிட்டு போய் நேராக ஸ்டேஷனுக்கு போனோடனே எல்லாம் புறப்பட்டு வந்துட்டாங்க. வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிற முதல் கொண்டு எல்லாம் வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கு வந்து ஏதாவது நல்ல ஒரு இது பண்ணி எங்கள் போன நகையெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும்.